ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து இது என்னுடைய சேனலோடைய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ வெல்கம் டு எஸ்பி ஸ்டோரிஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ரியல் ஸ்டோரி ஆஃப் ஹலோ நெய்பர். ஸோ இன்றைக்கி நாம் ஹலோ நெய்பருடைய ஹலோ நெய்பருங்கிற அந்த ஒரு கேமுடைய உண்மையான ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்டோரி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இயர்னாலும் தெரியாது, பட் கேம் பிளே மாதிரியே நம்ம போவோம். ஸோ இந்த ஒரு கேமுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிக்குங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த நிக்கை விட்டுட்டு இந்த ஒரு ஸ்டோரியோடைய மெயினான சில கேரக்டர்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரியோடைய மெயினான கேரக்டர் நிக்சன், அதுக்கப்புறம் செகண்ட் மெயின் கேரக்டர் நிக். ஸோ இந்த நிக்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹலோ நெய்பரில் வரக்கூடிய அந்த நெய்பர் தான் நிக்சன். ஸோ இந்த நிக்சன் நிக்சன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கொஞ்சம் சைக்கோபேத் அப்படின்னே சொல்லலாம். கேம் விளையாண்டவங்களுக்கெல்லாம் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும், ரொம்ப டீட்டெயிலாகவே தெரியும். ஸோ நம்மளுடைய நிக் வந்து அந்த ஒரு நாட்டில் அவருடைய அந்த ஒரு புது வீட்டுக்கு அவர் போகிறாரு. அப்படி போயிட்டு அவருடைய எதிர் வீட்டில் வந்து நிக்சன் இருக்கார். ஸோ அதுதான் ஹலோ நெய்பருடைய ஹவுஸ். ஸோ அந்த ஒரு ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏதோ வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேட்குறதுனால அங்கே போய் பார்த்தா ஹலோ நெய்பர், அதாவது நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்லேருந்து வெளியே வராரு. அந்த ரூமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சில்ட்ரன்ஸ், அதாவது இந்த குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அழுகிற சத்தம் எல்லாம் கேட்குது. ஸோ இப்படி அழுகிற சத்தம், கதற சத்தம் எல்லாம் கேட்க நம்மளுடைய நிக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம் வருது. அந்த ஒரு சந்தேகத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரை அந்த ஒரு நிக்சன் வந்து நிக்கு இருக்கார் இல்லையா, அவர் விண்டோவால் அந்த நிக்சனை பார்க்குறத நிக்சன் பார்த்துடுறாரு. ஸோ நிக்சன் பார்த்ததுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நிக்கும் வந்து அங்கேருந்து ஓடி போகலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள நிக்சன் வந்து நிக்கை பிடிச்சிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் அந்த ஒரு ஹலோ நெய்பர் எப்படிப்பட்ட ஒரு சைக்கோபாத்துங்கிறது தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை கடத்திட்டாருங்கிறதுனால எப்படியோ ஈஸியாக நிக்கு வந்து நம்மளுடைய நிக்சன்ட்டேருந்து தப்பிச்சிடுறாரு. ஸோ இதோட வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னீங்கன்னா நோ, மறுபடியும் ரெண்டாவது முறையாக தப்பிச்சு போயிடுறாரு. பட் மூணாவது முறை கிட்டத்தட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை தப்பிச்சதுக்கு வந்து 2 முறை தப்பிச்சிருப்பார். பட் இந்த ஒரு முறை அவருக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்க போகுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிக் இருக்கார் இல்லையா, முதல்லலாம் தப்பிச்சதெல்லாம் ஒரு கீ 2 கீ அப்படின்னு இருக்கும். பட் இந்த முறை 3 கீஸுக்கு வேறு மிஷின்ஸை முடித்து 3 கீயை எடுக்கணும். அப்படிப்பட்ட 3 கீயை எடுத்ததுக்கப்புறம் தப்பிச்சிடுறாரு. ஸோ அப்படி நம்மளுடைய நிக்சன்ட்டு வந்து தப்பிச்சதுக்கப்புறம் அந்த நிக்சன் கரெக்டாக அவருடைய அந்த ஒரு பெரிய பான் மாதிரி தான் இருக்குது, அந்த ஒரு டோரை மூட போகும்போது நம்மளுடைய நிக்கை பார்த்து ஒரு கள்ள சிரிப்பு மாதிரி சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு. ஸோ எஸ், இன்னைக்கு மேலே இந்த ஒரு வீடு சைடில் நம்ம இருக்கவே கூடாது. இங்கே இருந்தால் நிக்சன் எப்பவும் பார்த்தாலும் நம்மளை கடத்திக்கிட்டே தான் இருப்பார். ஸோ அதனால் இந்த இடத்த விட்டு அப்படியே நாம் காலி பண்ணி போயிடுவோங்கிறதுனால நம்மளுடைய நிக்சன்ட்டேருந்து ரொம்பவே தூரம் போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய நிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் 10 to 11 இயர்ஸ் அப்போது நிக்சன் நல்லாவே வளர்ந்துடுறாரு. பட் ரீசன் என்னென்னா, நம்மளுடைய நிக் இருந்த அந்த ஒரு ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து கொஞ்சம் மணி வந்து கொஞ்சம் மணி ஷார்ட்டேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனாலேயே அவரை அந்த ஃப்ளாட்லேருந்து காலி பண்ணிட்டு போக சொல்கிறாரு அந்த ஃப்ளாட்டோடைய ஓனர். ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் அவருக்கு போகிற எந்த இடமும் இல்லை. பட் ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, அதுதான் நிக்சனுக்கு எதிர்த்த வீடு.
ஸோ அவருடைய பழைய வீட்டுக்கு அவர் மறுபடியும் போகிறாரு. பட் போன உடனே அவர் ஒரு பயத்தோடு தான் இருக்கார். முதல்ல அவர் செக் பண்ணுற இடமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்சனுடைய வீடை. ஸோ அப்படி நிக்சனுடைய வீடை பார்க்கும்போதே நிக்சனுடைய வீடு ஏதோ எரிஞ்சு போன ஒரு பழைய வீடு மாதிரி இருக்குது. ஸோ அதனாலேயே சரி பழைய வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனுடைய வீட்டை அப்படியே விட்டுறாரு. பட் போக ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்னன்னா நைட் டைமில் நிக்சன் தானே அவர் தான் வீட்டில் விட்டு காலி பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிக் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னா அந்த நிக்குக்கு பின்னாடி ஒரு கருப்பு கலர் உருவம் நம்மளோட நிக்குக்கு பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி நடக்கும்போதே நம்மளுடைய நிக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேஷுவலாக உள்ள எல்லாம் போய் பார்க்குறாரு. அப்போ தான் பின்னுக்கு அந்த ஒரு மர்ம உருவம் வந்து அவரை மயக்கிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நிக்கை வந்து நிக்சன் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நம்ம நிக் வந்து எழும்புறாரு. பட் அந்த ஒரு விண்டோ விண்டோவில் வெளியால் பார்க்கும்போது அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ரீசன் என்னென்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய நிக்சன் ஒரு ஜெயண்டாக மாறிடுறாரு. எப்படியோ நம்மளோட நிக்சன்ட்டு வந்து நிக் தப்பிச்சாலுமே நம்மளுடைய நிக்கும் ஒரு ஜெயண்டாக மாறினாதான் அந்த நிக்சனை டிஃபீட் பண்ண முடியும். ஸோ ரீசன் அவர் அங்கே தப்பிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிக் வந்து நிறைய ரிடில்ஸ் பசில்ஸ் மிஷன்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு பில்டிங்குள்ளே போகிறாரு. அந்த ரூஃப் டாப்புக்கு போனோடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயண்டாக மாறுறாரு. அந்த ஒரு கருப்புருவத்தை போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நிக்சனையும் போடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் நம்மளுடைய பிளேயர்ஸ், அதுதான் நம்மளோட அந்த கேம் கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவருக்கு அதுதான் நிக்குக்கு வந்து உங்களுக்கு கேமில் ஒரு கட்சின்னு ஒன்று காட்டுவாங்க. ஒரு 2 கை அப்படியே ஒரு பொண்ணை வந்து மேலேருந்து கீழே தள்ளி விடுற அளவுக்கு இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த நிக்சன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பொண்டாட்டி, அதுக்கப்புறம் அவர் ஒரு நல்ல குடும்பமாகவே வாழ்ந்துருக்கிறாரு. அவருடைய பொண்டாட்டி, அவருடைய குழந்தை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிக்சனுடைய ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க. அதுவும் அவர் அன்னிலேருந்து தான் மேடாக மாற ஆரம்பிக்கிறாரு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்சனுடைய ஒய்ஃப் சேர்த்துட்டாங்க. அந்த இடத்துல தான் அவர் வந்து மேடாக மாறுறாரு. அதுவும் எப்படி அப்படின்னு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்சன் வந்து அவருடைய ஒய்ஃபோடைய பணத்தை வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய வீட்டுக்குள்ளேயே புதைக்கிறாரு. ஸோ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், எப்படிடா என்னடா இது எவனாச்சும் செய்வானா அப்படின்னு. ஸோ எஸ், நிக்சன் செஞ்சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட நிக்சன் வந்து ஒரு பெரிய தலைக்குள்ளே வந்து அவருக்கு ஒரு ரொம்ப மேடாக வாழ ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த மகளையே வந்து அவருடைய வீட்டோடைய மாடியிலேருந்து கீழே தள்ளி விடுறாரு. ஸோ இன்றைக்கி வந்து தி ட்ரூ ஸ்டோரி ஆஃப் ஹலோ நெய்பரை பார்த்துட்டோம். ஸோ பாய் ஃப்ரம் எஸ்பி ஸ்டோரிஸ். நாளைக்கு இன்னொரு ஹாரரான கதையோட வரேன். பாய் ஃப்ரம் எஸ்பி ஸ்டோரிஸ். பாய்.